வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிங் விஜய் சேனலிலிருந்து விஜயசேகர். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜ். அவர் ஒரு மேடையில் பேசினார். அதை பற்றி தான் நம்ம இப்போ அவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரியும், அவருக்கு கொஞ்சம் விஷயத்த சொல்கிற மாதிரியும், அவங்க கட்சிக்கும் சொல்கிற மாதிரியும் இப்போ நம்ம விஷயத்த சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்னா, கலைஞர் 46 வயசுல முதலமைச்சர் ஆனார். ரைட்டு. ஜெயலலிதா அம்மா 43 வயசுல முதலமைச்சர் ஆனார். ரைட்டு. அப்புறம் பரக் அப்துல்லா மகன் உமர் அப்துல்லா, அவர் 39 வயசுல முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் முகலாயம் சிங் யாதவ், அது யாரும் நம்ம வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது, அவர் எழுதி வச்சுக்கிட்டு பேசினார், அதனால சொன்னேன். அவரோட பையன் அகிலேஷ் யாதவ், அவர் 38 வயசுல வந்தார் அப்படின்னாரு. நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் நம்ம தளபதி டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ தான் வந்திருக்காரு, அவர் 40 வருஷமாக கடுமையாக உழைச்சாரு அப்படின்லாம் சொன்னார். பாக்கியராஜ் அவர்களே, நாங்கள் அவரை குடும்ப அரசியல் மன்னராட்சின்னு சொல்லலை, நல்லா கவனிச்சுக்கோங்க. உதயநிதியை தான் நாங்கள் சொல்கிறோம். உதயநிதி இருக்கார்ல, அவரைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அவர் எத்தனை வருஷமா கட்சியில் இது பண்ணாரு, என்னென்ன தொண்டுகள் செஞ்சாரு, என்னென்ன போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று நல்லா கேட்டுக்கோங்க, நீங்களே கேட்டுக்கோங்க. என் குடும்பத்துல இருந்து யாருமே அரசியல் வர மாட்டேன்னு சொன்னது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. முதல்வர் அவர் தான் சொன்னாங்க, எங்க குடும்பத்துல இருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டோம் அப்படின்னு. அவரை கொண்டு வந்தீங்க. வந்த உடனே என்ன கொடுத்தீங்க? ஒரு எம்எல்ஏ பதவி கொடுத்தீங்க, இளைஞரணி பதவி கொடுக்குறீங்க, அமைச்சர் பதவி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் துணை முதல்வர்ன்ட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் சிஎம்னுவீங்க. அதுக்கப்புறம் அவர் மையம் சிஎம்னுவீங்க. இதைத்தான் குடும்ப அரசியல் மன்னராட்சின்னு சொல்றோம். என்ன, அவர் சும்மா சாதாரணமா சொல்லலாம். நாங்க குடும்ப அரசியல் மன்னராட்சி அப்படின்னு நாங்க இதை சொல்லல, அவரை சொல்லல, அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்களை தான் சொல்றோம். உதயநிதி ஸ்டாலினை சொல்றோம். ஒருத்தர் சொல்றாரு, நாங்க இன்ப நிதியவும் நாங்க முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் நாங்க போவோம். இதுக்கு பேர் என்ன? அடிமைத்தனம், ஒத்து அடிமைகள். சரி, ரைட்டு, டிஎம்கேல அவங்க ஒத்து அடிமையா இருந்துட்டு போங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க இதை சொல்லாதீங்க. என்ன மன்னராட்சின்னு சொல்றாங்க, குடும்ப அரசியல்னு சொல்றாங்க அப்படின்னாதீங்க. இதுதான் நீங்க வெளியில எல்லா பேரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு இதை சொல்லுங்க. அதுக்கப்புறமா ஒரு கதை ஒன்று சொன்னீங்க. அது கதை சொன்னீங்களா? உண்மையிலே நடந்தது கதை கிடையாது, உண்மையிலே நடந்ததுன்னே வச்சுக்கிடுவோம். சின்ன பிள்ளையில ஒரு விஷயம் நடந்துச்சு. உங்க நண்பரோட தம்பி பஸ்ஸில் அடிபட்டு இறந்துட்டாரு, டிரைவரை காப்பாற்றி வச்சுட்டாரு. அந்த விஷயத்த நீங்கள் சொன்னீங்களே, அதெல்லாம் ரைட்டு. அந்த கதையில் கரெக்டாக ஒரு விஷயத்த நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்கள் திரைக்கதையெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட்டில் ஒன்று சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அந்த டிரைவரை நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு அவங்க அண்ணே சொன்னாரு. இந்த சைட்ல போய் ஒளிஞ்சுக்கோ, அந்த மில்லுல போய் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நீங்க போய் விஷயத்த என்ன சொன்னீங்க? உங்க தம்பி தான் அடிபட்டு போனாரு அப்படின்னு சொன்ன உடனே, எங்கடா அந்த டிரைவர், ஆடுறா அவனை குள்றா வெட்டுறா அப்படின்னு சொன்னாரு அப்படின்னீங்க. இதைத்தான் நாங்க சொன்னோம். டிஎம்கே அரசு என்னன்னா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு இந்த கதையில நீங்க சொன்னதுதான், இந்த விஷயத்த நீங்க சொன்னதுதான். அதைத்தான் நானும் சொல்றேன். இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சுல ஒரு பாலியல் தான்,
அது டிஎம்கே கட்சிக்காரங்கிட்ட நடந்துருந்துச்சுன்னா இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாரா உங்க முதல்வர், உங்க தலைவர்? யாருக்கோ நடந்தனால தானே அவர் கம்முன்னு உங்க ஃப்ரெண்டு மாதிரி போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி இவரும் போய் ஒளிஞ்சுக்கோட்டாரு. என்ன தெரியுது இதுல இருந்து உங்களுக்கு? அடுத்து நீட்டு விளக்குவேன் அப்படின்னு சொன்னாரு, இன்ன வரைக்கும் விளக்கல. சிலிண்டருக்கு 100 ரூபா தரேன்னு சொன்னாரு, ஒன்றும் வரல. அப்புறம் மாசம் ரீடிங் மீட்ரு கரண்ட் பில்லு ஒன்றும் வரல. கல்வி கடன் ரத்து ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு டேப்பு தரேன்னு அதுவும் இல்லை. பூரா பொய்யா சொல்றாங்க. இதைத்தான் நாங்கள் சொன்னோம். அவங்க சேஃப்டியா இருக்காங்க, மக்கள் சேஃப்டியா இல்லை. மக்களுக்காக ஒன்றுமே செய்யலை. இதே இது அவங்க கட்சிக்காரங்களுக்கு, அவங்க கட்சிக்காரங்க எங்க படிக்கிறாங்க? அன்பின் மகேஷ் பொய்யாமொழி புள்ள எங்க படிக்குது? ராஜா அவர் புள்ள டெல்லியில படிக்குதுன்னு அவரே சொன்னாரு. அப்புறம் அவரே சொல்றாரு அது ஸ்டேட் போர்டா இல்லை சென்ட்ரல் போர்டான்னு தெரியல. ஒரு அமைச்சர் போய் சென்ட்ரல் போர்டா ஸ்டேட் போர்டான்னு தெரியாம தான் அங்கே போய் சேர்த்து விட்டுருப்பாரா? என்ன நீங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏழை எளியர்கள்னா நீங்க துச்சமா மதிப்பீங்க. நாங்க அதை கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் கேளுங்க, நீங்க கேள்வி கேளுங்க. நாங்க கேட்க வேண்டியது நாங்க கேட்டுட்டோம். நாங்க கேட்டதுக்குன்னா ஒண்ணும் இல்லை. இவர் சினிமா நடிகர், கூத்தாடி, இவருக்கு என்ன தெரியும்? அரசியல் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இதையே எத்தனை காலம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? இனிமேல் அந்த விஷயம்லாம் வேகாது. சொல்றதுக்கு ஆள் கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் ஓங்கி ஓங்கி அடிப்போம். இனிமேல் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி சொல்லுவோம். பாலியல் பிளக்காரம், சிலிண்டருக்கு 100 ரூபா குறைச்சது, அப்புறம் 1000 ரூபா தர்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு 25 மாசமா யாருக்குமே தரலையே. அது 25,000 போட்டுருவீங்களா இனிமேலாவது ஆட்சி முடிகிறதுக்குள்ள? அதுக்கும் கிடையாது. கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க, பாதி பேருக்கு கொடுக்கல, சில பெண்கள் கொடுக்கல. இப்படி ஏமாத்திக்கிட்டே இருக்கு. அந்த இதை பத்தி யாருமே எந்த பேருமே வாடகை வாயர்கள் யாரும் சொல்றது இல்லை. பத்திரிகை டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குற பத்திரிகாரங்க தொங்கு சதைகள் அவங்களும் கேட்கறது கிடையாது, சொல்றது கிடையாது. அவர் என்ன சினிமா நடிகர், அவருக்கு அரசியல் தெரியாது, அவர் கத்துக்குட்டி. ஏங்க கத்துக்குட்டி சொன்னதை ஏங்க 1 வாரமா எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவர் சொல்லிட்டு 10-15 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு அடி அடினாலும் நச்சுன்னு ஒரு அடி அடிச்சாரு, தலையிலேயே அடிச்சிட்டாரு. அடிச்சு முடிஞ்ச உடனே இப்பதான் எந்திரிச்சு எல்லா பேரும் வர்றீங்க. புது 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 அங்கிட்டு இங்கிட்டு சொங்கு சதைகள்ல கொஞ்சம் பேரு, வாடகை வாயர்கள் கொஞ்சம் பேரு, யாராரம் இப்ப பாக்கியராஜ், போஸ் வெங்கட்டு, யாராரம் எல்லாம் தெரியுது. யாருன்னே தெரியாத ஆளுகள்லாம் இப்ப என் தலைவரை பத்தி அவருக்கு அதை தெரியுமா இதை தெரியுமா பலூனை பிடிங்கி வச்சுட்டாங்க. இதெல்லாம் அடுத்த செக்மெண்ட்ல நான் பேசுறேன். இதை முதல்ல சொல்லுங்க. இன்னொன்னு சொல்றீங்க எல்லா பேருமே, அவருக்கு என்ன கொள்கை இருக்கு, அவருக்கு என்ன கொள்கை இருக்குன்னு. முதல்ல உங்க கொள்கையை சொல்லுங்க. ஒரு 5 கொள்கை சொல்லுங்க பாப்பா. நான் அடுத்த கொள்கையில கொள்கையை நான் சொல்றேன், என் தலைவர் கொள்கையை என்னன்னு சொல்றேன். நீ 5 கொள்கையை நீ சொல்லணும். சொல்லலேன்னு வையே நல்லா இருக்காது. அன்போட கேட்டுக்கிறேன். தாய்மார்களே, இதெல்லாம் பாருங்க. 26 தேர்தலில் நம்ம தலைவருக்கு ஓட்டடிச்சு மிக வெற்றி வேகமா முதலமைச்சர் பதவியில் உட்கார வைக்கணும். இதுதான் ஆசை, தமிழ் மக்கள் ஆசை, எல்லாரும் மக்களையும் ஆசைங்க. அவர் வந்தா தான் இந்த தமிழ்நாடு சீர்தூக்கி இருக்கும், நல்லா இருக்கும். ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி அந்த கடவுள்கிட்ட விட்டுருக்கேன். எப்பெல்லாம் தர்மம் அழிஞ்சு அதர்மம் தலை தூக்கும் போது கடவுள் வருவாருன்னு சொன்னாங்க. இப்ப தர்மம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு, அதர்மம் தலை தூக்கிட்டே இருக்கு. அதை அழிக்கிறதுக்கு வந்த கடவுள் தான் தளபதி விஜய் வெற்றி தலைவர். நன்றி, வணக்கம். வெற்றி தலைவருக்கு முதல் வணக்கம். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைவரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.